இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 அல்ஜீப்ராவில் இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பேஜ் நம்பர் 54 இருக்குது. இதில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருடைய ஒன்ஸ் பிளேஸ், அதாவது யூனிட் பிளேஸில் 0, 1, 5, 6 இந்த 4 நம்பரை கொண்டு முடிஞ்சிருந்த நம்பருடைய பவர் என்னவாக இருக்கலாம். இப்போ இங்கே வந்து 4 இருக்குது. அப்போ பவர் 4 இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இதை 60-ஐ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 60 இன்ட்டு 60 இன்ட்டு 60 இன்ட்டு 16 மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும் இல்லைங்களா. அப்போ வர்ற ஆன்சரில் யூனிட் பிளேஸ், அதாவது லாஸ்ட் நம்பர் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணாமையே நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி 0, 1, 5, 6 இந்த 4 நம்பரில் முடிஞ்ச எண்களுடைய பவர் என்ன வேணால் இருக்கலாம். நம்ம மல்டிப்ளை பண்ணாமையே அந்த ஆன்சரில் யூனிட் டிஜிட், அதாவது ஒன்ஸ் பிளேஸில் என்ன வரும்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு நம்பர் 16 எடுத்துங்க. 60ல் யூனிட் பிளேஸ், அதாவது ஒன்ஸ் டிஜிட்டில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ இந்த 60-ஐ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அதனுடைய ஆன்சரில் பார்த்திங்கன்னா 0 தான் வரும். இப்போ இங்கே பாருங்கள் 60 இருக்குது. 0 இன்ட்டு 0 இன்ட்டு 0 இன்ட்டு 0 என்ன வரும், நமக்கு யூனிட் பிளேஸில் 0 வரும். வேறு நம்பர் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியது யூனிட்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் வரணுன்றது. அப்போது எந்த ஒரு நம்பர் 0ல் முடிஞ்சாலும் அதனுடைய பவர் ஆட் பவரோ இல்லை ஈவன் பவரோ என்ன பவர் கொடுத்தாலும் அதனுடைய ஆன்சரில் யூனிட் பிளேஸில் 0 தான் வரும். அதே மாதிரி ஒரு நம்பர் 1ல் முடிஞ்சதுன்னா, அதாவது யூனிட் பிளேஸ் 1ஆக இருந்ததுன்னா இதனுடைய பவர் என்ன பவர் கொடுத்தாலும் 5னா 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், 10னா 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், 20னா 20 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சரில் யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, யூனிட் பிளேஸில் இல்லை யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்குன்னா 1 தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு நம்பர், நான் எக்ஸாம்பிள் வந்து 105 எடுத்திருக்கேன். இங்கே வந்து எதில் யூனிட் பிளேஸ் இருக்குது, என்ன நம்பர், யூனிட் டிஜிட் என்னது, 5. அப்போது இந்த 29 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரில் லாஸ்ட் நம்பர், அதாவது யூனிட் பிளேஸ் வந்து 5 தான் இருக்கும். சிமிலர்லி 1006 கொண்டு முடிஞ்சிருக்கு. இங்கே 5, இங்கே 1, இங்கே 0. 0ல் முடிஞ்சதுன்னா எந்த பவராக இருந்தாலும் 0ல் தான் முடியும். 1 இருந்ததுன்னா என்ன பவர் கொடுத்தாலும் அதை மல்டிப்ளை பண்ணி வரும்போது அந்த ஆன்சருடைய யூனிட் பிளேஸில் 1 தான் வரும். அதே மாதிரி 105ல் 5ல் வரும். 1006-ஐ 162 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரில் யூனிட் பிளேஸில் என்ன வரும் அப்படின்னா 6 தான் வரும். ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு நம்பருடைய யூனிட் பிளேஸை 0, 1, 5, 6 இது இப்படி இருக்கிற இந்த நம்பரை கொண்டு முடிகிற நம்பரினுடைய பவர் என்ன பவராக இருந்தாலும் அதை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சருடைய ஒன்ஸ் டிஜிட்டில் 0வாக இருந்தால் 0 தான் வரும், 1ஆக இருந்தால் 1 தான் வரும், 5ஆக இருந்தால் 5 தான் வரும், 6ஆக இருந்தால் 6 தான் வரும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணாமே நம்ம சொல்லலாம். அதுக்கான இது ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ நம்ம இப்போ பார்த்த கான்செப்ட் வச்சு இதை ட்ரை திஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 அல்ஜிப்ராவில் ட்ரை திஸ், பேஜ் நம்பர் வந்து 54ல் இருக்குது. ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பொனென்ஷியல் நம்பர். ஃபஸ்ட் கொஸ்டினில் இதை வந்து நம்ம 106 to the power 21 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 106-ஐ எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணும், 21 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணாமையே எதில் கேட்டிருக்காங்க, யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட்னால் லாஸ்ட் நம்பர், மல்டிப்ளை பண்ணி வர லாஸ்ட் ஆன்சரில் லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணாமல் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. எப்படி பார்த்தோம், இந்த நம்பரில் யூனிட் டிஜிட் 6ஆக இருந்ததுன்னா என்ன பவர் கொடுத்தாலும் அத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரில் யூனிட் டிஜிட்டில் என்ன தான் இருக்கும், 6 தான் இருக்கும். 0 வந்தால் 0 இருக்கும், 1 வந்தால் 1 இருக்கும், 5 வந்தால் 5 இருக்கும், 6 வந்தால் 6. இங்கே 6 இருக்குது, அதனால் 6 வந்துடும். அதே மாதிரி இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். செகண்ட் சம் 25 to the power
8. அப்போது என்ன வரும், இங்கே 5 இருக்கிறதுனால இந்த 25 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரில் உள்ள லாஸ்ட் நம்பர், அதாவது யூனிட் டிஜிட் 5 தான். சிமிலர்லி 31 to the power 18 இதுவும் வந்து 1ல் இருக்குது. யூனிட் டிஜிட் என்ன இருக்குது, 1ல் இருக்குது. இதனுடைய ஆன்சரும் என்ன தான் இருக்கும், ஆன்சரில் யூனிட் டிஜிட்டில் 1 தான் இருக்கும். இங்கே 20 to the power 10 இங்கே 0 இருக்கிறதுனால, இங்கே யூனிட் டிஜிட்டில் 0 இருக்கிறதுனால இதனுடைய ஆன்சர், அதாவது 20யை 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரில் 0 தான் இருக்கும். தேங்க்யூ.